அவரை பாக்குறதுக்கே மேரி யானைக்கு பிடிக்கல. அவனும் அவன் மூஞ்சியும் நினைச்சுக்கிட்டு தலை குனிஞ்சேதான் பெட்டியில இருந்து இறங்குச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரெட்டுக்கு யானையை கட்டுப்படுத்துற திறமையும் அவ்வளவா கிடையாது. ஒரு நாள் சம்பளம் கிடைக்குமேன்னு பொய் சொல்லி வேலைக்கு வந்துட்டாரு. அவரோட கையில யானையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கம்பம் கொடுக்கப்பட்டது. கம்போட நுனியில ஊசி போன்ற கத்தியும் இருந்தது. ஒருவேளை யானையால அசம்பாவிதம் நடந்தா இந்த கத்தியை வச்சு சமாளிச்சிடலான்னு ரெட்டு நினைக்கிறாரு. சர்க்கஸ் ஆரம்பிக்கிற நேரமும் தொடங்கியாச்சு. ரெட்டும் மேரிங்கிற யானை மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. ஆனா மேரி அன்னைக்கு ஓரடி கூட முன்னால எடுத்து வைக்கல. யானை அசையலனா எங்க நம்மளுக்கு தொழில் தெரியலன்னு மக்கள் எல்லாரும் நினைச்சிருவாங்கன்னு பயந்த ரெட்டு தன்னிட்ட இருந்த குச்சியை வச்சு மேரிய சராமாரியா குத்தனா. ஆனா மேரி பழைய பகன்ட்ட கூட ஒரு நாள் கூட இப்படி குச்சியில அடி வாங்கினது கிடையாது. மேரியோட உடம்புல ரத்தமும் வலிய தொடங்குது. ரத்தம் வலிய கண்ணீரோட மேரி நகர தொடங்குது. ஆனாலும் வழக்கம் போல நடக்காம அண்ணனோட போட்டு மெதுவாதான் நடந்தது. இதனால கோபத்தோட உச்சிக்கே போன ரெட்டு கண்டினியூஸா அரை மணி நேரம் குச்சியால மேரிய குத்திக்கிட்டே இருந்தான். மேரியால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. தன்னோட மேல இருந்த ரெட்ட தன்னோட தும்பிக்கையில பிடிச்சி தூக்கி வீசிச்சு. தன்னோட தலைய வச்சு